அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது கிராஸ் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். கிராஸ் ஸ்டிச்லயே டைப் 1 டைப் 2 அப்படின்னு ரெண்டு இருக்கு. நம்ம ரெண்டுமே இதே கிளாஸ்லயே நம்ம பார்த்துலாம். நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் எதுவும் பார்க்கல, கிளாஸஸ் கவனிக்கல அப்படின்னா என்னுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல அட்வான்ஸ் பேசிக் டு அட்வான்ஸுங்கிற லிஸ்ட்டை நீங்க செக் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே செயின் ஸ்டிச்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்ப பாருங்க, நான் ஒரு 2 லைன் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு பேக்ல ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே கிராஸா மேல கொண்டு போய் ஒரு லாக்கு, அப்புறம் ஒரு குட்டி லாக்கு. இது வந்து நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனா கொஞ்சம் பெருசு பெருசா போடுறோம், அவ்வளவுதான். இதே மாதிரியே ஜிக்ஜாக் ஸ்டிச் இப்ப நான் போட்டு பினிஷ் பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக நான் வேற கலர் எடுத்திருக்கேன். நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு மேல கரெக்டா ஈவனா எடுத்துட்டு அங்க த்ரெட் எடுத்துட்டு பின்னாடி ஒரு குட்டி லாக் எடுத்துட்டு அதே மாதிரி கிராஸ்ல கொண்டு வந்து கீழே ஒரு லாக்கு, அப்படியே த்ரெட்டை மேல எடுத்துட்டு போறோம், ஒரு குட்டி லாக் போட்டு அப்படியே திருப்புறோம். திருப்பி இதே மாதிரி நீங்க கிராஸ் கிராஸா போடணும். அதுக்குதான் இது வந்து கிராஸ் ஸ்டிச்னு நம்ம சொல்றோம். அதாவது டபுள் ஜிக்ஜாக் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க வந்து ஒரு பார்டர் டிசைன்ல போட்டீங்க அப்படின்னா அழகா இருக்கும். பிளவுஸ்ல வந்து ரெண்டு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு பீட் ஸ்டிச்சும் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க போட்டு இடையில இடையில நீங்க பீட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ஈஸியா ஒரு சிம்பிளா போடணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சை நீங்க போடலாம். பினிஷிங் கரெக்டா இருக்கும். அதாவது பிளவுஸ் கான்ட்ராஸ்டா நீங்க கலர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2 கலர்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. சிம்பிளா உங்களுக்கு வேலை முடியும். அடுத்து வந்து செகண்ட் டைப் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்காக 2 லைன் வரைஞ்சிருக்கேன். நீங்க வந்து இதையும் அதே மாதிரி நீங்க பார்டர் ஸ்டிச்சாவே நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஃப்ரீயா ஆரிக்கா கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனல்ல நீங்க ஃப்ரீயாவே கத்துக்கலாம். இல்ல 6 மந்த் கோர்ஸ் 600 மட்டும்தான். நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா. இப்ப நான் வந்து இப்ப இதுக்கு வந்து 2 லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அங்க வந்து இப்ப நான் ஒரு கீழ் லைன்ல இருந்து த்ரெட் எடுக்கிறேன். மேல எப்பயும் போல கீழே ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு பேக், அதாவது பேக் ஸ்டிச்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே கிராஸா மேல எடுத்துட்டு வரோம். இப்போ நல்லா கவனிங்க நான் எப்படி போடுறேன் அப்படின்னு. கிராஸா போட்டுட்டு அப்படியே ரைட் சைடு ஒரு, அதாவது நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச்சுக்கு மேல ஒரு குட்டி லாக் போடுவோம். இது வந்து மேல போடாம இந்த சைடு ரைட் சைடுல ஒரு குட்டி லாக்கு, அப்படியே திருப்பி லெஃப்ட் சைடுல ஒரு குட்டி லாக் போட்டு அப்படியே அந்த செயினை கீழே கொண்டு வரும். இப்போ இன்னொரு தடவை பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்ப நான் வந்து இப்ப அங்க பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்தேன்னா சைட்ல இந்த சைடு ஒரு பஞ்சு, அந்த சைடு ஒரு பஞ்ச் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு அப்படியே த்ரெட்டை கிராஸா மேல எடுத்துட்டு வரேன். அகெயின் மறுபடியும் ரைட் சைடு ஒரு பஞ்சு, லெஃப்ட் சைடு ஒரு பஞ்ச் பண்றேன். பஞ்ச் பண்ணிட்டு த்ரெட்டை எடுத்து அப்படியே கீழே கொண்டு வரேன். இது வந்து 2 சைடும் குட்டி லாக் போடுறது. பார்க்க இது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க உங்களுக்கு வந்து மேல போடுறதுக்கும் கீழே நம்ம போடுறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். மேல இதுவும் பார்டர் ஸ்டிச்சுக்கு போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும். சிம்பிளாவும் நமக்கு வேலை முடியும். பாருங்க நான் எப்படி போடுறேன்னு. மேல கொண்டு போறேன், ரைட் சைடு ஒரு லாக்கு, லெஃப்ட் சைடு ஒரு லாக். அந்த த்ரெட் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட் சைடுல ஒரு லாக் கொடுக்குறேன். அகைன் பஞ்ச் பண்ணிட்டு ரைட் சைடு ஒரு லாக்கு, அந்த த்ரெட் அப்படியே எடுத்துட்டு போய் லெஃப்ட் சைடு ஒரு லாக். இது பாருங்க அந்த இது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் கொஞ்சம் நெருக்கமா கொடுத்துருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்க இந்த ஒரு பார்டர் மட்டும் போட போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போடலாம். இல்ல நம்ம மேல போட்டிருக்கோம் இல்லையா டபுள் செயின், அந்த மாதிரி நம்ம போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னும் வந்து இதை நல்லா நீங்க அகலமா போட்டீங்க அப்படின்னா, அந்த கிராஸ் நம்ம போடுற அந்த கிராஸை வந்து கொஞ்சம் அகலம் பண்ணி போட்டீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நான் ஒரு வேரியேஷனுக்காக இன்னொரு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்க. நம்ம இதே மாதிரிதான் கிராஸ் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தான் ஸ்டார்ட் பண்றோம். நேரா எடுத்து நீங்க வேணும் அப்படின்னா டாட் டாட்டா வச்சு நீங்க இத போடலாம். ரைட் சைடு ஒரு பஞ்சு, லெஃப்ட் சைடு ஒரு பஞ்சு, அப்படியே கிராஸா இதுக்குள்ள கொண்டு வந்து ஒரு பஞ்சு, இங்கிட்டு ஒரு பஞ்சு, அங்கிட்டு ஒரு பஞ்சு. இதே மாதிரிதான் நீங்க வந்து இது ஃபுல்லா முடிக்கணும். இதுக்கு நடுவுல நீங்க நடுவா நீங்க பீட்ஸ் இல்ல உங்களுக்கு என்ன வைக்கணும்னு தோணுதோ, ஃபிட்டிங் ஸ்டோனு, குந்தன், இந்த மாதிரி நீங்க எது வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வச்சீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த ஸ்டிச்சுக்கு எந்த ஷேப்பும் கிடையாது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்குமே ஒவ்வொரு டிசைன் போட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க, குரூப்ல சென்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி நீங்க பீட்ஸ் வச்சு ஒவ்வொரு சிங்கிள் பீடா வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஃபிட்டிங் ஸ்டோன், குந்தன் ஸ்டோன் எது வைக்கணும்னு தோணுதோ அதை நீங்க வச்சுக்கலாம். நான் வந்து அடுத்தடுத்து வந்து
இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இதை வச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த த்ரெட்டை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் வந்து இப்போதைக்கு கம்மு வச்சு இந்த மாதிரி 3mm பீடு வச்சு இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.